ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பிளான் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பென்ட்லி அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் வந்து பார்த்துருக்கோம். ஸோ கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முன்னாடி சொன்னதை விட ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 இது வந்து நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்த்துட்டு என்ன மெத்தட் சொல்கிறோனோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் லான்ச் ஆன டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 25க்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற மெம்பர்ஸ் ஜூலை 5 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ முன்னாடிலாம் நான் வந்து 1 மந்த் வந்து டைம் கொடுப்பேன். பட் 1 மந்த் வந்து நம்மளுக்கு சேஃப் இல்லை. அதாவது எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மெத்தட் வந்து தெரியாது மெம்பர்ஸ்க்கு. அதை யூஸ் பண்ணி தான் அந்த ஏஜென்ட் வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கிறது. ஓகேவா? இதில் வந்து நம்ம மெத்தட் சொல்கிறனால ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வர முடியும். நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்க் எல்லா ஆப்ஸ்லேயுமே அதிகம் இருக்க தான் செய்யுது. ஓகேவா? இப்போ இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து வந்திருக்குது இந்த ஆப்போட டெலகிராம் சேனல். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை இன்டர்மார்க் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதில் இன்வெஸ்ட் ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 3 டைப்பாக கொடுத்துருக்கு. ஸ்டடி, பெனிஃபிட், ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் நம்ம ஈவெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது ஸ்டடியும் பெனிஃபிட் மட்டும்தான். இதில் கீழே இருக்கிற ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம விஐபி ஆகிறதுக்காக மட்டும்தான். ஓகேவா? விஐபி ஆனால் தான் பெனிஃபிட்டில் உள்ள பிளானை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போது இதில் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் 290 கொடுத்துருக்காங்க. டெய்லி ஏர்னிங் 240 டோட்டல் 11,072 10 டைம் கூட இதை வாங்கிக்கலாம்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நிறைய மெம்பர்ஸ் என்ன பண்ணுவீங்க, ஸோ இந்த அமௌண்ட் வருது அப்படிங்கிறக்காக இதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ₹1 கூட ரிட்டர்ன் வராது. இது எதுக்காக கொடுத்துருக்குங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். இது விஐபி ஆகிறதுக்கு மட்டும்தான். விஐபி 1 ஆகிறதுக்கு மட்டும்தான். ஓகேவா? கீழே விஐபி 2 ஆகிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம விஐபி 1ல் மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்க போகிறோம். அதில் மட்டும் தான் ப்ராஃபிட் எடுக்கவும் முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் லிங்க் ரெஜிஸ்டர் பண்ண உடனேயே ஸ்டடி பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ பெனிஃபிட் பார்த்துக்கலாம். இப்போ பெனிஃபிட்டில் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஐபி 1க்குள்ள ப்ராடக்ட்டு ₹100, விஐபி 2க்குள்ள ப்ராடக்ட் ₹500. விஐபி 2க்குலாம் நீங்கள் விஐபி 2க்குள்ளதை பர்ச்சேஸ் பண்ணால் தான் விஐபி 2 பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் தான் இருக்கும். இதில் ப்ராஃபிட் வரும் விஐபி 1ல். இப்போ விஐபி 1ல் ₹100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹200, அதுவும் ஒன் டேயில் வந்துடும். ஒரு டைம் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரியா? ₹100 பிளானை திருப்பி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் மினிமம் ரீசார்ஜும் ₹100 தான். ஓகேவா? எல்லா ஆப்ஸ்லேயுமே நம்ம ஸ்டடி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் 5 நாள் செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணி பெனிஃபிட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். பட் நீங்கள் இதில் செக்இன் பண்ணிவிட்டு லெஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ₹100 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நான் இப்போ சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் ரெஜிஸ்டர் பண்ண உடனேயே ஸ்டடியில் ஒரு 290, பெனிஃபிட்டில் ஒரு 100, அப்போ ₹390 உங்களுக்கு. சரியா? இதில் டெய்லி செக்இன் வந்து டெய்லி உங்களுக்கு ₹4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 5 நாள் வந்து செக்இன் பண்ண போகிறோம். அப்போ ₹20 வேலெட்டில் இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியது ஸ்டடியில் 290, பெனிஃபிட்டில் 100. ஓகேவா? பெனிஃபிட்டில் 100 அதை கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேலெட்டில் ஆல்ரெடி செக்இனுக்கு 5 நாளைக்கு ₹20 ஒதுக்கி வச்சுருக்கோம். அப்போ ₹100 லெஸ் ₹20 லெஸ் பண்ணிங்கன்னா ₹80. ஓகேவா? அப்போ ஸ்டடியில் ஒரு 290, பெனிஃபிட்டுக்குன்னு ஒரு ₹80 ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. டோட்டல் 370. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ₹370 எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இதில் போய்க்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு ரீசார்ஜ் கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கீழே ஒவ்வொரு அமௌண்ட் குயிக்காக நீங்கள் அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறது 370. சரியா? அப்போ இதில் 370 அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே வந்து 3 டைப் கொடுத்துருப்பாங்க சேனலில். ஒரு சேனலில் உங்களுக்கு பேமெண்ட் ஆகலை, ஃபெயில்ட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் நவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேனு, பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வரும். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேடிஎம், ஃபோன்பே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்கேன் கியூஆர் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேன் மூலமாக பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கேன் மூலமாக தான் பே பண்ண போகிறேன். பே பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகேவா? நம்ம ஸ்கேன் மூலமாக பேமெண்ட் பண்ணிட்டோம். பேமெண்ட் பண்ண உடனே நீங்கள் வெளியே வந்துடக்கூடாது. ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சதும் அதில் உங்களுக்கு யூடிஆர் நம்பர் ஒரு 12 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆர்டர் பேமெண்ட் சக்ஸஸ்னு வருதா, பேக் டு பிஸ்னஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் லோட் ஆகும். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் அப்படிங்கிற பேஜ் வந்து வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இப்போ அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா?
இப்போ உங்கள் வேலெட்டில் ரூ. 370 ரீசார்ஜ் வாலெட்டில் ஆட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் ஸ்டடியில் ஃபஸ்ட் ஒன் சொன்னேன் ஓகேவா. ஸோ இன்வெஸ்ட் நவ் கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் VIP 1 ஆகிடுவீங்க ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பெனிஃபிட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது ஓகேவா. பெனிஃபிட்டில் ரூ. 100 பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வேணும். இப்போ நம்ம வேலெட்டில் ரூ. 80 இருக்கும் சரியா. அதுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா செக்இன் பண்ணணும். 5 நாள் செக்இன் பண்ணணும் ஓகேவா. இதில் செக் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா சைன்இன் நவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அன்னைக்குள்ள ரூ. 4 உங்களுக்கு வந்துடும் ஓகேவா. ஸோ இதே மாதிரி டெய்லி 4 ரூபா ரிசீவ் வந்து பண்ணிக்கோங்க. 5 நாளைக்கு மட்டும்தான் செக்இன் பண்ணணும் ஓகேவா. ஃபுல் அமௌண்ட்டுமே நீங்கள் செக்இன் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வேலெட்டில் ரூ. 4 ரிசீவ் பண்ணோம். இப்போ ரூ. 84 வேலெட்டில் இருக்குது. ஸோ 5 நாள் நீங்கள் பண்ணும் போதுல 5ஆவது நாள் ரூ. 100 அசெட் பேலன்ஸில் கிடக்கும். ஸோ அந்த ரூ. 100 நீங்கள் போயிட்டு அந்த பெனிஃபிட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது ஸ்டடி பர்ச்சேஸ் பண்ணதுக்காக ஒரு லக்கி ட்ரா வந்திருக்கும். அந்த லக்கி ட்ராவை கீழே லக்கின்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்பின் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ஒரு அமௌண்ட் வரும். மோஸ்ட்லி இதில் ரூ. 16 ரூ. 26 வருது. அந்த அமௌண்ட் நம்மளுக்கு வித்ட்ரா வாலெட்டில் ஆட் ஆகும் ஓகேவா. இப்போ இதில் ரூ. 16 ரிசீவ் ஆயிருச்சு ஓகேவா. ஸோ இதை கண்டினியூ பிளேயிங் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் பெனிஃபிட் பர்ச்சேஸ் பண்ணும் போதுல ஒரு லக்கி ட்ரா வரும். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் என்னோட சைட் போனஸ் வந்துட்டு ரூ. 150 நான் உங்களுக்கு ஜிபே மூலமாக சென்ட் பண்ணிடுவேன். அதுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுன்னு ஒரு பேஜ் இருக்கா. ஹோம் கீழே வந்து ஹோம் இன்வெஸ்ட்டு நோட்டீஸ் அப்புறம் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. அந்த அக்கௌண்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிபே நம்பர் என்னோட டவுன்லைனில் ஜாயின் பண்ணவங்க மட்டும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சைட் போனஸ் நான் ரூ. 150 சென்ட் பண்ணிட்டுருவேன். அது அந்த 5ஆவது நாள் நீங்கள் பெனிஃபிட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அது பண்ணி முடிச்சதும் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். அதுக்கு நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். அந்த குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பற்றின அப்டேட் எல்லாமே நான் அதில் கொடுத்துருவேன். ஸோ ஜாயின் பண்ணுறதா பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படிங்கிறது நான் எல்லாமே தெளிவாக அதில் அப்டேட் பண்ணிடுவேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த 5ஆவது நாள் வந்து ரூ. 100 பர்ச்சேஸ் பண்ணும் போதுல உங்களுக்கு ஒன் டேயில் ரூ. 200 வந்துடும் ஓகேவா. இந்த ஆப் பேஜ்லேருந்து உங்களுக்கு இந்த பெனிஃபிட் ப்ளேஸில் இருக்கிற பிளான் மட்டும்தான் அமௌண்ட் வரும். அதுக்கு VIP 1 மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அது கீழே இருக்க எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. VIP 1ல் வந்து இந்த ₹100 ப்ராடக்ட் வந்து ஒன் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒரு ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரூ. 200 வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டடி பெனிஃபிட் ரெண்டுலேயுமே ஒவ்வொரு பிளான் பர்ச்சேஸ் பண்ணக்காக 2 லக்கி ட்ரா வந்து இருக்கும். அந்த 2 லக்கி ட்ரா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வித்ட்ரா வாலெட்டில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட் ப்ளேஸ்லேயே உங்களுக்கு ₹2 ப்ராடக்ட்டு ₹1 ப்ராடக்ட்டு லான்ச் ஆகும் 1 ஹவர் ப்ராடக்ட் மாதிரி. அதை யூஸ் பண்ணும் போதுல அது ஒரு லக்கி ட்ரா வரும். லக்கி ட்ரா மூலமாக அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் மினிமம் வித்ட்ராவே ₹106 தான் ஓகேவா. ஸோ காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் வித்ட்ரா போட்டுக்கலாம். எல்லா நாளுமே வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா. மறுபடியும் சொல்கிறேன், இதில் நான் என்ன மெத்தட் சொல்லியிருக்கேனோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதை தவிர்த்து வேறு எந்த இதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லிங்க் ரிஜிஸ்டர் பண்ணணும், ₹370 ரீசார்ஜ் பண்ணணும், ஸ்டடியில் 290 பர்ச்சேஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு செக்இன் போகணும், அதில் செக்இன் பண்ணணும், ₹4 ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் லக்கி ட்ரா யூஸ் பண்ணணும், அந்த அமௌண்ட் வித்ட்ரா வாலெட்டில் ஆட் ஆகும். 5 நாள் செக்இன் பண்ணிவிட்டு 5ஆவது நாள் பெனிஃபிட் ப்ளேஸில் ₹100 பிளானை பர்ச்சேஸ் பண்ணணும். அது ஒன் டேயில் 200 வந்துடும். பெனிஃபிட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு லக்கி ட்ரா வரும். அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் வித்ட்ரா வாலெட்டில் ஆட் ஆகும். அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெனிஃபிட்டில் ₹1 ப்ராடக்ட் ₹2 ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். அந்த செக்இன் மூலமாகவே நீங்கள் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லக்கி ட்ரா மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அது தவிர்த்து ஒரு ₹500 இன்வெஸ்ட் பண்ணால் ₹1000 1 ஹவரில் இந்த மாதிரி ப்ராடக்ட் லான்ச் ஆகும்போது அது இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், என்னென்ன பிளான் பர்ச்சேஸ் பண்ணணும், நீங்கள் என்றைக்கு வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த லிங்க்குமே நான் வந்து ஜூலை 5 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். யூஸ் பண்ணுறவங்க ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணவங்க மட்டும் உங்களோட ஐடிபே ஜிபே நம்பர் வந்து எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. நான் சைட் போனஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு ஓகேவா. ஆன்லைன் ஆப்ஸ் அப்படின்னாலே நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.